வணக்கம். மற்றும் ஒரு உலக நிலவரத்துடன் இணைந்திருக்கின்றோம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்துதான் ஈரான் மீது தாக்குதலை தொடுத்திருந்தது. அதற்கு பதிலடியாகத்தான் ஈரானும் தொடர் தாக்குதலை முன்னெடுத்திருந்தது. தற்போது பாகிஸ்தானுடைய மத்திய தளத்தினூடாக இந்த போர் நிறுத்தம் 2 வாரங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை முதல் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியை சந்தித்திருந்தது. இந்த நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஈரான் அதை தொடர்ந்து மறுத்து வருகிறது. இந்த நிலையில் அங்கிருந்து வரக்கூடிய செய்தியில் இன்னும் ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. ஈரானுடைய உச்ச தலைவர் ஆப்ரேஷனுக்கு உள்ளாகி இருக்கிறார். குறிப்பாக அவர் பல அறுவை சிகிச்சைகளை முன்னெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. முகத்திலையும் அறுவை சிகிச்சை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பார்க்கிற போது இந்த ஈரானுடைய நிலவரங்கள் எல்லாவற்றையும் தீர்மானிப்பவர்களாக தற்போது ஈரானுடைய இராணுவமும் உயர்மட்ட அதிகாரிகளும் ஈரானுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அவர்கள் உரையாடுவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் முகத்திலையும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கையிலையும் ஆபரேஷன் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே நிலையில் பார்க்கிற போது இந்த ஹமேனியினுடைய குடும்பத்தை அழிப்பதுதான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய மிக முக்கியமான விடயம் என்று சொல்லி அவர் ஆரம்பத்திலேயே அறிவித்திருந்தார். எனவே அவருக்கான இந்த பாதுகாப்பு என்பதும் தற்போது கவனமாக அவருடைய செயற்பாடுகள் தொடர்பில் ஆய்வு செய்யப்படுகிறது. எனவே உச்ச தலைவருக்கான பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கிற போது வந்திருக்கக்கூடிய ஏனைய செய்திகள் அடிப்படையில் பார்க்கிற போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கக்கூடிய ட்ரூத் சோஷியல் மீடியா தளத்தில் கூறியிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் தான் தற்போது பேசப்படுகிறது. அவர் 2 முக்கியமான விடயங்கள் பகிர்ந்திருக்கின்றார். அதாவது இந்த ஹார்முஸ் நீரிணையினுடைய கன்னிவெடி பதிக்கும் கப்பல்கள் படகு என அனைத்தையும் அமெரிக்க கடற்படை சுட்டு வீழ்த்துவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார். ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தை என்பது ரத்தாகி இருக்கிறது. இந்த நிலையில் இத்தகைய ஒரு அறிவிப்பை அவர் விடுத்தமையானது இந்த போரினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான மிக முக்கியமான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. எனவே இந்த உத்தரவானது உலக அரங்கில் பேசப்படுகின்ற கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. ட்ரம்ப் தன்னுடைய இந்த முதல் பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நான் அமெரிக்க கடற்படைக்கு முக்கியமான உத்தரவிட்டிருக்கின்றேன். ஹார்முஸ் நீரிணையினுடைய கன்னிவெடிகளை பதிக்கக்கூடிய எந்த படகாக இருந்தாலும் சிறிய படகாக இருந்தாலும் அதனை சுட்டு வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி தான் அனுமதி கொடுத்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார். இதில் எந்த விதமான ஒரு தயக்கமும் காட்டக்கூடாது என்று சொல்லி கூறியிருப்பதாக சொல்லியிருக்கின்றார். மேலும் அமெரிக்காவினுடைய கடற்படையினுடைய கன்னிவெடிகளை அகற்றும் கப்பல்கள் அந்த பகுதியை நீக்கி வருவதாகவும் இந்த நடவடிக்கையை மும்முரமாக தற்போது செயல்பாட்டை விடவும் 3 மடங்கு வேகத்தில் தொடர உத்தரவிட்டிருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் தலைமையிலான பிரச்சனையை ட்ரம்ப் தன்னுடைய 2வது பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் யார் தலைமை என்பது பிரச்சனையில் இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமன்றி ஹார்ட்லைனர்ஸ் போர்க்களத்தில் படுதோல்வியை சந்தித்து வருவதாகவும் மொடரேட்டர்ஸ் என்று அழைக்கப்படுபவர்கள் உண்மையில் மிதவாதிகள் அல்ல என்றும் தெரிவித்திருக்கின்றார். இருதரப்பினரிடையே உள்ள அந்த பைத்தியக்காரத்தனமான நிலைகள் தான் உள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஹார்முஸ் நீரிணை மீது அமெரிக்கா முழு கட்டுப்பாடை செலுத்தும் என்று சொல்லியும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பதிவில் தொடர்ச்சியாகவே முன்வைத்து வருகின்றார். அதே நேரத்தில் அமெரிக்க கப்பலுடைய அனுமதி இல்லாமல் எந்த கப்பலும் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்ல முடியாது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமன்றி ஹார்முஸ் நீரிணை மீது அமெரிக்காவினுடைய முழு கட்டுப்பாடும் இருக்கும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் அந்த பகுதியில் அமெரிக்காவினுடைய அனுமதியின்றி எந்த ஒரு கப்பலும் செல்ல முடியாது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இப்படியாக ஹார்முஸ் நீரிணையை 2 பகுதிகளும் அதை தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பதற்கான முயற்சிகள் இறங்கி இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஈரானும் தொடர்ச்சியாகவே அழுத்தத்தை கொடுத்து வருகிறது. ஹார்முஸ் நீரிணையை எந்த ஒரு நாட்டிற்கும் விட்டுக் கொடுக்க முடியாது, தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அடுத்தடுத்து தாக்குதல்களை முன்னெடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் தற்போதும் கூட 2 கப்பல்களை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஒரு விடயமும் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருந்தது. எனவே டொனால்ட் ட்ரம்பும் தொடர்ச்சியாகவே சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய பதிவுகளை முன்னெடுத்து வருகின்றார். இன்னும் பேச்சுவார்த்தை நடைபெற இல்லாத ஒரு சூழ்நிலையில் அதற்கான ஒரு அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இத்தகைய அழுத்தங்கள் என்பது அந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலையை தான் ஏற்படுத்தி இருக்கும். அதே நேரத்தில் ஈரானும் கடுமையான தன்னுடைய அந்த தாக்குதல் நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டு செயல்படுவதற்கான மிக முக்கியமான காரணமாக இவருடைய இந்த பதிவுகள் கூட அமைய பெற்றிருக்கும். எனவே தொடர்ச்சியாகவே அங்கு ஏற்கனவே 2 கப்பல்களை அவர்கள் கைப்பற்றி
கைப்பற்றி விட்டார்கள், ஈரான் கைப்பற்றி விட்டதாகவும் சர்வதேச ஊடகங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து தெரிவித்து நிற்கின்றன. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பானது மேலும் பிரச்சனையை வந்து சிக்கலுக்குள்ளாக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த செய்திகளுடன் தான் இணைந்திருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.